ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளாக நம்ம சேனலில் வீடியோவே வரலை. இனிமேல் ரெகுலராக வரும்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம 2 ப்ராடக்ட்டோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து ரீக்யூல் சன்ஸ்க்ரீனோட ப்ராடக்ட்டோட ரிவ்யூ அண்ட் இன்னொன்று வந்து காமசி ஏர்ஃபீல் பேட்ஸோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு ஜெல் டைப் சன்ஸ்க்ரீன் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அல்ட்ராமேட் ட்ரை டச் சன்ஸ்க்ரீன் ஜெல் SPF 50 PA++++, 4+ இருக்குது ஆக்சுவலி இதில். ஸோ வந்து SPF வந்து பார்த்திங்கன்னா 50 இருக்குது, 30 இருக்கும், 35 இருக்கும், 50 அண்ட் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு 60 அது கூட இருக்குது. பட் அது எதனால அந்த அளவெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அதோட ப்ரொடெக்ஷனோட லெவலை பற்றி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா SPF 50. அண்ட் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க இந்த ப்ராடக்ட் பற்றி அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு லைக் யூவி ரேஸ்லேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணும், குயிக்காக அப்சர்வ் பண்ணும், ரேடியன்ட் லுக் கிடைக்கும், எஃபெக்டிவாக இருக்கும் அண்ட் வந்து ஸ்வெட் ப்ரூஃபாக இருக்கும் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் வழக்கமாக எல்லாருக்கும் இது சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் விஷயம் நோ ஒயிட் கேஸ்ட், அதுவும் அப்சல்யூட்லி 0 ஒயிட் கேஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்கவங்களும் வந்து இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நான் ஸ்டிக்கியாக இருக்கும், வெல்வெட்டி டச் இருக்கும், மேக்கப்புக்கு ப்ரைமராக கூட இதை யூஸ் பண்ணலாம் பேஸாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்காங்க. அண்ட் நோட்டாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா லைக் வழக்கமாக நம்ம சன்ஸ்க்ரீன் வந்து வெளில போகிறதுக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ் முன்னாடி நம்ம அப்ளை பண்ணிக்கணுன்ற மாதிரி 15 to 20 மினிட்ஸ் பிஃபோரே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எம்ஆர்பி வந்து பார்த்திங்கன்னா 645 rupees. அண்ட் நான் வாங்கினதும் வந்து பார்த்திங்கன்னா சேம் 645 rupees தான். மேக்ஸிமம் வந்து நான் வந்து பர்பிளில் தான் வந்து ஆர்டர் பண்ணுவேன். இதையும் அதில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அண்ட் இப்போது பாஸ்ட் 1 மந்த்தாக இந்த சன்ஸ்க்ரீன் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இது வந்து 2 பேக்காக இருக்குது, லைக் 20 கிராம் அண்ட் 50 கிராமில் இருக்குது. நான் வந்து 50 கிராம் பேக் தான் வாங்கியிருக்கேன். பாஸ்ட் 1 மந்த்ஸ் இதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் ட்ரை, கண்டிப்பாக ட்ரையாக இருக்குது. இது போட்டோன்னே ரொம்ப வந்து க்ரீஸியாக இல்லை, ரொம்ப வந்து ரொம்ப பிசு பிசுன்னு ஸ்டிக்கியாக இல்லை, ட்ரையாக தான் இருக்குது. ட்ரை டச் கண்டிப்பாக இருக்குது இதில், நான் 100% ஷூராக சொல்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு விஷயம் ஒயிட் கேஸ்ட் கண்டிப்பாக கிடையாது. நம்ம அப்ளை பண்ணும்போது கூட இருக்காது. லைக் கொஞ்சம் சில சன்ஸ்க்ரீன் போட்டோன்னா ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணும்போது இருக்கும், ஃபியூ செகண்ட்ஸில் போயிடும் இல்லையா, அது மாதிரி கூட இருக்காது. எடுத்து அப்ளை பண்ணுறதுலேருந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் நமக்கு அந்த ஒயிட் கேஸ்ட்டுன்றது அவ்வளோ சீக்கிரம் வரவே வராது இதில். நெக்ஸ்ட்டு விஷயம் ஸ்வெட்டு வந்து கண்டிப்பாக ஃபுல்லாக இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், ஓரளவுக்கு எனக்கு கண்ட்ரோலாக தான் இருக்குது. ஸ்வெட்டு ரொம்ப ஆன மாதிரி தெரியல இந்த சன்ஸ்க்ரீன் போட்டப்போ. அண்ட் சென்சிட்டிவ் ஸ்கின்னை பற்றி எனக்கு தெரியல, பிகாஸ் எனக்கு ட்ரை ஸ்கின்ன்றதுனால அதை பற்றி எனக்கு தெரியல. அண்டு ப்ரைமர் கண்டிப்பாக ஆமாம், நான் இது போட்டதுக்கப்புறம் லைக் ஃபவுண்டேஷன்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ரைமராக ஆக்ட் ஆகிறது ஓகே தான், ஓரளவுக்கு ஆக்டாக தான் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு விஷயம் வந்து கேட்டிங்கன்னா குயிக்காக அப்சர்வ் பண்ணிடுது, கண்டிப்பாக குயிக்காக அப்சர்வ் பண்ணிடுது. அண்ட் ஹெவி வந்து ரொம்ப ஹெவியாக இல்லை, ஆனால் நம்ம போட்டிருக்கோம் சன்ஸ்க்ரீன் இருக்குது அப்படின்ற ஃபீல் வந்து நமக்கு இருக்கும், கண்டிப்பாக அது இருக்குது எனக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு விஷயம் வந்து சன்டேன் வந்து ஃபுல்லாக ப்ரொடெக்ட் பண்ணுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியல. ஓரளவுக்கு எனக்கு ப்ரொடெக்ட் ஆகிருக்கு. ஒரு 70 to 80% கிட்ட எனக்கு ப்ரொடெக்ட் 100% வந்து ப்ரொடெக்ட் ஆகிருக்குன்னு என்னால் சொல்ல முடியல. ஓரளவுக்கு ஒரு 80% கிட்ட எனக்கு ஓகே கவராக தான் இருக்குது. ரொம்ப டேன் ஆகலை ஸ்கின்னு, ஈஸியாக பிளெண்ட் ஆகுது, ஷுவராக நான் சொல்கிறேன். ரொம்ப நம்ம எடுத்து லைட்டாக நம்ம அப்ளை பண்ணி லைட்டாக பிளெண்ட் பண்ணாலே போதும், பிளெண்ட் ஆகிடுது. ரொம்ப நம்ம வந்து எஃபர்ட் போட தேவையே இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன ஒரு பெரிய ட்ராபேக்குன்னு கேட்டிங்கன்னா ரேட்டு தான். எதுக்கு இவ்வளோ ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கிற மாதிரி இருக்குது. 645 ஏன்னா 300 400க்கு நல்ல சன்ஸ்க்ரீன் இருக்கே அப்படின்னு இதில் ஸ்பெஷல்னு சொல்லிட்டு தான் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். போட்ட வரைக்கும் பெருசாக ட்ராபேக்குன்னு சொல்கிற மாதிரி இல்லை, பட் ரொம்ப சூப்பர்னு சொல்கிற மாதிரியும் இல்லை. ஏன்னா இது ஓகேவா நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. பட் 645க்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியல. பட் பேரபன் இல்லை. 5க்கு நான் இது வந்து ஒரு 4.3 ரேட்டிங் கொடுக்கலாம், அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். ரொம்ப பிகாஸ் மெயினான ட்ராபேக்கே இது ரேட்டு தான். இவ்வளோ ரேட்டு ஏன் கொடுக்கணும் இதுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து காமசி ஏர்ஃபீல் சானிடரி பேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து 3 சைஸில் இருக்குது, லைக் வந்து L, XL அண்ட் XXXL சைஸில் இருக்குது. அண்ட் நான் ரிவ்யூ கொடுக்க போகிறது வந்து XL சைஸை பற்றி தான் கொடுக்க போகிறேன். இதோட எம்ஆர்பி வந்து 149 rupees. அண்ட் நான் வந்து வாங்கினது 141 rupeesக்கு நான் வாங்கினேன், பர்பிளில் தான் ஆர்டர் பண்ண இதையும். அண்ட் இது வந்து இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க இந்த ப்ராண்டில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏர் சர்க்குலேஷன் இருக்கும், கூல் அண்ட் ஸ்வெட் ஃப்ரீயாக இருக்கும், சாஃப்ட் அண்ட் அல்ட்ரா தின்னாக இருக்கும், ரொம்ப லைட்டாக இருக்கும், அண்ட் சூப்பர் அப்சர்பன்ட் கோர் இருக்குது, அண்ட் ஸ்டெயின் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ டே அண்ட் நைட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் என்ன சொல்லுவேன் ரிவ்யூக்கு அப்புறம்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து ஒர்த்தான ப்ராடக்ட் இது. பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியான கெமிக்கல்ஸ் இல்லாமல், தேவையில்லாத பொருட்கள் எல்லாம் இல்லாமல்
ஓரளவுக்கு என்ன தேவையோ அது இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு விஷயம் வந்து ஸ்டெயின் கண்டிப்பாக மேக்ஸிமம் எனக்கு ஆகலை, ரொம்பவே நல்லாவே இருக்குது இந்த பேடு. அண்ட் நெக்ஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா தின்னாக இருக்குது ரொம்ப. லைக் பேட் வந்து பிராண்டை சொல்ல விரும்பல, சில பேடெல்லாம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். பட் இது அப்படி இல்லவே இல்லை. நான் இதுக்கு முன்னாடி நான் கார்மசியோட பெரிய ஃபேன். நான் ரொம்ப நாளாக கார்மசி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து இப்போ புதுசாக வந்திருக்கு இந்த ஏர்ஃபீல் பேட்ஸ் அப்படின்றது. இது வாங்கி நான் ட்ரை பண்ணேன், ரொம்பவே நல்லாயிருக்கு. ஏர் ஃப்ளோ மெயினாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்துட்டு ரொம்ப எனக்கு ஸ்வெட் ஆகலை, ரொம்ப இரிட்டேட் ஆகலை, ரொம்ப ஹெவியாக ஃபீல் ஆகலை. ஏர் ஃப்ளோ இருக்குது, நல்லாவே இருக்குது. அண்ட் வந்து அல்ட்ரா தின்னாக இருக்குது, கண்டிப்பாக ஹெவி பேடாக இல்லை. அண்ட் நெக்ஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அப்சார்பன்ட், சூப்பர் அப்சார்பன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஓகே தான், ஓரளவுக்கு குயிக்காக தான் அப்சர்வ் ஆகுது. லைக் ஒரு 30 to 60 செகண்ட்ஸ்குள்ளே ஓரளவுக்கு அப்சர்வ் ஆகிடுது. ரொம்ப வெட்டான ஃபீல் இல்லை, ட்ரை ஃபீலாக தான் இருக்குது. ஸோ டே அண்ட் நைட் இது யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் வந்து இது எக்ஸல் சைஸ் அப்படின்றனால சொல்லியிருக்காங்க. இது வந்து நார்மலாக என்னை பொறுத்த வரைக்கும் நைட்டு நல்லாவே ஒரு நல்ல கவரேஜாக தான் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு இல்லை எனக்கு இவ்வளோ தேவையில்லை அப்படின்னா நீங்கள் வந்து வெறும் எல் சைஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து கொஞ்சம் ஹெவியான ஃப்ளோ இருக்குது அப்படின்றவங்க நீங்கள் ட்ரிபிள் எக்ஸ்எல் சைஸ் வந்து யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். இது வந்து ரேட்டிங் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 4.7 ரேட்டிங் கொடுக்கலாம். எதுக்காக அந்த 3 ரேட்டிங் வந்து நீங்கள் கம்மி பண்ணியிருக்கீங்க, 0.3 ரேட்டிங் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ரேட்டு தான் கண்டிப்பாக. ஸோ 141க்கு இது ஒர்த்து தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் இருந்தாலும் ஒரு 20 ருபீஸ், ஒரு 15 to 20 ருபீஸ் இது கம்மியாக இருக்க பட்சத்தில் இன்னுமே கூட அஃபோர்டபுளாக இருக்கும். இன்னும் நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சப்போஸ் இதில் வந்து 10 பேட்ஸ் இருக்குது இப்போது. இதுவே வந்து சில பேருக்கு ஒரு பீரியட் சைக்கிளுக்கு இது போதும். சில பேருக்கு வந்து லைக் 4 to 5 டேஸ் ப்ரொலாங்டாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்குலாம் கண்டிப்பாக இன்னொரு பேக் வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து பார்க்கும்போது இது அஃபோர்டபுளான யோசிக்கிற மாதிரி இருக்குது. இன்னொரு 140 ருபீஸ் நம்ம போடுற மாதிரி இருக்குது. ஸோ அப்படி பார்க்குறப்ப ரேட் இன்னும் கூட கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம் அப்படின்னு தோணுது. மற்றபடி இது வந்து சூப்பர் 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 ப்ராடக்ட். இது கண்டிப்பாக நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். எவ்வளவோ லைக் செலவு பண்ணுறோம், லைக் சானிட்டரி பேடுக்கு இவ்வளோ செலவு பண்ணுறதுல தப்பே இல்லை. ஒரு பேட் வந்து பார்த்திங்கன்னா லைக் 14 ருபீஸ் அப்படின்ற கணக்கு வருது. அட்லீஸ்ட் ஒரு 12 ருபீஸ் 10 ருபீஸ் அப்படின்னு வச்சாங்கன்னா இன்னும் நமக்கு 20 to 30 ருபீஸ் கிட்ட கம்மியாகும். ஸோ அது ஒன்று தான் இதோட ட்ராபேக். மற்றபடி இவங்க கொடுத்துருக்குற எல்லா விதமான விஷயங்களும் இதில் இருக்குது. ஏர் சர்க்குலேஷன் இருக்குது, ஸ்வெட் ஆகலை, சாஃப்டாக தின்னாக இருக்குது, லைட்டாக இருக்குது, சூப்பர் அப்சர்வண்ட்டாக இருக்குது, டே அண்ட் நைட் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சூப்பரான ப்ராடக்ட். ஸோ இன்றைக்கி வந்து 2 ப்ராடக்ட்டோட ரிவ்யூ வந்து பார்த்துருக்கோம். 2 ப்ராடக்ட்டுமே ஒரு நல்ல ப்ராடக்ட். பட் ரேட் வைஸ் தான் கொஞ்சம் இதாக இருக்குது. பட் கார்மசி ரேட்டுமே கூட ஓகே தான். சில பேருக்கு ப்ரொலாங்டாக பீரியட்ஸ் இருக்கிறப்போ நமக்கு பேட்ச் எக்ஸ்ட்ரா வாங்குற மாதிரி இருக்கும். அப்போ இது அஃபோர்டபுளாக இருக்காது. பட் மேக்ஸிமம் கார்மசி நீங்கள் ட்ரை பண்ணுறலாம், பெஸ்ட்டு தான் இந்த ப்ராடக்ட்டு. அண்டு சன்ஸ்க்ரீனை பொறுத்த வரைக்கும் ரேட்டு இன்னும் கூட ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. இன்னும் நிறைய அட்லீஸ்ட் ஒரு வந்து 150 ருபீஸ் ஆச்சும் கம்மியாக இருந்துச்சுன்னா இன்னும் பெட்டராக இருக்கும்னு எனக்கு தோணுது. பாய், இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன்.